அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கன்னிராசி. கன்னிராசியினுடைய குணங்கள், கன்னிராசியினுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னமாக இருந்தாலும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் அந்த இடத்துல ஆட்சியும் பெறாரு, உச்சமும் பெறாரு. அப்போ புதன்னா யார்? கணக்கர், கணக்குள்ள படிப்பறிவு ஜாஸ்தி, சுய அறிவு ஜாஸ்தி, சிந்தனைகள் ஜாஸ்தி, யூகிக்கும் தன்மை ஜாஸ்தி. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், எதிர்கால விஷயங்களான ஜோதிடத்தை பற்றி சொல்கிறோம். இதில் ஆட்கள் அதிகரித்தா இன்னும் எங்களால் அதிகப்படியான விஷயங்கள் கண்டுபிடிச்சி தரணும்னு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். சரி, புதன் பகவான் சிறந்த அறிவாளிங்க. எல்லா விதமான அறிவும் அவங்ககிட்ட தான் இருக்குதுங்க. இந்த கன்னி ராசிங்கிறது புதன் பகவானினுடைய பவர்ஃபுல்லான இடம். அறிவுக்கு தான் அங்கே வேலை. எதுவாக இருந்தாலும் அறிவுக்கு தான் அங்கே வேலை. எல்லா விதமான அறிவும் அவங்ககிட்ட உண்டு. ஒரு மனுஷனை ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்குதுன்னா தன்னோட அறிவை கொண்டு அழகாக அந்த அறிவை பிடுங்குவார், அடுத்தவங்ககிட்ட வாங்குவார். தனக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார்னா அடுத்தவனை சொல்ல வைப்பார். எப்படிங்க? தன்னுடைய அறிவால். அந்த மாதிரி ஒரு சமயோஜித புத்தி, அந்த மாதிரி ஒரு சிந்தனை திறமை ரொம்ப 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 அதிகம். படிப்பறிவு ஜாஸ்தி. புக்கு படிக்கிற அமைப்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்குதுங்க. புக்கு மதிப்பு அதிகமாக இருக்குதுங்க. அதுவும் நட்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நட்புகள் அதிகம். அதே மாதிரி எதிரி யாராவது இருந்தாங்கன்னா பேசியே எதிரியை ஜெயிச்சிருவாருங்க. பேசியே எதிரி ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு தொழிலை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் டாப் வரைக்கும் போய் அந்த அறிவை கொண்டு போய், அதான் படிப்பறிவு அந்த இடத்துல உபயோகமாகுது. டாப் வரைக்கும் கொண்டுட்டு போய் அந்த விஷயத்தில் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு சொல்லி கொடுத்தவங்களவே மிஞ்சக்கூடிய திறமை இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு பொறுப்பு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன். ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாக திறமையிலையோ ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் ஒரு இரட்டைத்தன்மையான மனநிலையில் இருப்பாங்க. பொறுப்பு கிடைச்சிருச்சுன்னா அந்த பொறுப்பை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு பயங்கரமாக சிந்திச்சு அழகு போல திறமையாக செயல்படக்கூடிய ராசி லக்னமும் இந்த கன்னி ராசியே தான். பாவமுன்னியமெல்லாம் இந்த ராசி பார்க்காது. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன்னு அறிவாளி, நீ என்னையாட்டவே நீயும் ஆகு, நீ அறிவான விஷயங்களை தேடி கண்டுபிடி தெரிஞ்சுக்கோ. அதாவது இவர் உங்களுக்கு வாத்தியார், இவங்க ஒரு வாத்தியாருங்க. அப்போது அடுத்தவனுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. இந்த பாவமுனியும் பார்த்து இந்த நீ வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. சார் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியலைன்னா 100 தடவையாவது சொல்லி அந்த விஷயத்தை இவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு திறமை இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்னையாட்டவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருமே தன்னை போலவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அப்படி இருக்கிறது சாத்தியமில்லை. அப்படி இருக்க வைப்பாங்க. அதுதான் இவங்களுடைய இது. புரியலேன்னு சொன்னால் தான் சொல்லுவாங்க. புரியலேன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாவது உங்களையே புரிய வச்சுருவாங்க. ஒரே நேரத்தில் 10 விதமான வேலைக்கு யோசிக்கக்கூடிய திறமை இந்த கன்னிராசிக்கு கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரே நேரத்தில் 10 வேலை, அந்த வேலை அது இந்த கண்டிஷனில் இருக்குதா, இந்த வேலை இந்த கண்டிஷனில் இருக்குதா, இப்படின்ட்டு 10 விதமான வேலையை ஒரே நேரத்தில் சிந்திச்சு ஒரே மாதிரி நல்லபடியாக முடிக்கக்கூடிய திறமை ஜாஸ்தி. ஏன்னா புதன் பகவான் ஆட்சி உச்சமாகக்கூடிய இடம் இந்த கன்னிராசி. புதன் அறிவுங்க, மீறான அறிவு, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா சுயமுயற்சி. இவங்க சுயமாக முயற்சி எடுக்கிறது எப்படி தெரியுங்களா? 10 பேர்த்துக்கிட்ட விஷயத்தை வாங்கி ஒரே விஷயத்த ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போய் இது அப்படியா, இது இப்படியா, இது அப்படியா, இது இப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. சுயமுயற்சி. அதுக்கப்புறம் சுயமாக எடுக்கக்கூடிய முயற்சி தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வாயை பிடுங்குவார் பார்த்துக்குங்க. சில இடத்தினுடைய ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் வச்சுருந்தானாலே தன்னோட அறிவை கொண்டு வாயை பிடுங்கி வாங்கிடுவார்.
எதுக்கு வந்திருக்கிறான், என்ன வந்திருக்கிறான், என்ன நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அழகு போல் வாங்கிடுவார், வாய் பிடுங்கி வாங்கிடுவாருங்க. அதே மாதிரி ரகசியமான ஒரு விஷயம் கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை ஒழிச்சு வைக்க தெரியும். இந்த உண்டியில் காசு போடுறது, புக்குகளில் பணம் வைக்கிறது, ஏதோ ஒரு மூலையில் பணம் வைக்கிறது, இந்த மாதிரி பணத்தை ஒழிச்சு வைக்க தெரியும். ரகசிய தொடர்பு இவங்களுக்கு உண்டு. ரகசிய தொடர்பு இவங்களுக்கு உண்டு. ரகசியமான ஒரு விஷயங்களை இவங்க வச்சுருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னதான் இதாக இருந்தாலும் அந்த ரகசிய தொடர்பு வந்து ரகசியமான விஷயங்கள் வச்சுருப்பாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. இந்த காலத்துக்கு என்னவோ அதை மட்டும் நீ பேசு, பழைய புராணத்தில் பேசாத. நண்பர்கள்கிட்ட இவர் அவங்க பேசக்கூடிய விதம் இப்படி தான். அடையாப்பா நீ வேற அந்த காலத்தை பற்றி சொல்கிறேன், இந்த காலத்தை பற்றி சொல்கிறேன், இன்றைக்கி என்னப்பா நடக்கிறது அப்படின்ட்டு இந்த காலத்தில் என்ன வேணுமோ என்ன நடக்குமோ அதை ஈஸியாக அதைத்தான் இவங்களுக்கு பேசுவாங்க. ஏன்னா பழைய உதாரணத்தை பேசுறதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நம்மளையவே பழைய ஆளாக இருக்கிறவங்களவே மாற்றி புது ஆளாக மாற்றுவார் இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்துக்காரங்களுடைய இது. அதே மாதிரி இவங்களுக்கு குறை காணும் திறமை ஜாஸ்தி. ஏன்னா அறிவாள் இல்லையா, எந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால் குறை காணக்கூடிய திறமை ஜாஸ்தி. அதே மாதிரி தொழிலில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும். வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். நல்லபடியாக பண்ணுவார். நீ சொந்தக்காரனாக இருந்தால் கூட இந்த பொருளுக்கு இதுதான் ரேட்டு கொடுத்து எடுத்துப்போம், சும்மா தர மாட்டேன் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். ஆனால் வியாபாரத்தை விருத்தி பண்ணணும், வியாபாரத்தை பெருசு பண்ணணும். அது ஒரு அமைப்பு இங்கே இருக்குதுங்க. அதான் அந்த படிப்புக்கு அதிபதி 2ஆம் இடம் 4ஆம் இடம், இந்த அதிபதி 9ஆம் இடம் 5ஆம் இடம், இந்த அதிபதிகள்லாம் நம்ம கண்ணில் இருந்துட்டாங்கன்னா அவங்க திறமை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நல்லபடியாக பயங்கர டேலண்டாக இருக்கும். இதுதான் வந்து கன்னிராசியினுடைய பொது பலன். கன்னிராசியினுடைய பொது பலன். சுயஜாதக ரீதியாக அந்த புதன் பகவான் வலுப்பெற்று இருந்தால், நல்லபடியாக இருந்தால், நான் சொல்லக்கூடிய பலனில் 80% உங்களுக்கு செட் ஆகுது. இல்லாட்டி இதுலேருந்து 40% பலன் கிடைக்கும். ஏன்னா புதன் பகவானுடைய தன்மை என்ன, எங்கே இருக்கார், ஏது இருக்கார் அப்படிங்கிறதால நீங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் வந்து கன்னிராசியினுடைய குணம். கன்னி லக்னத்துக்காரங்களுடைய குணமும் இதே தான். 2 பேர்த்துக்கு ஒரே பிளான் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறேன். இந்த விஷயத்தை பெருசாக்குறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது, பெருசாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த லைக் பண்ணும்போதும், இந்த ஷேர் பண்ணும்போதும், சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் தான் என்னோடய வீடியோ நிறைய இடத்துக்கு போய் சேரும். நமக்கே தெரிஞ்சுட்டு நீங்களே விட்டுற வேண்டாம். தயவுசெஞ்சு ஒரு நபருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னா அது அதிகப்படியான நபர்களுக்கு போய் சேரும். அப்படியே ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க புதுவிதமான விஷயங்கள் எல்லாம் இன்னுமே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடியது ஒரு பொது பலன் தான் சொல்லிட்டு வரேன். ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற டாப்பிக்கு அடுத்த சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்க வரேன். அடுத்த வர நாட்கள்லேருந்து ஜோதிடம் பழகிறதுக்கு, படிக்கிறதுக்கு யூடியூப் வாயிலாகவே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஸ்ப்ரெட்டு பெருசு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதுதான். அதனால் நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ எதுவானாலும் உங்களை வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து சேர்றதுக்காக அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கிறேன். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். நன்றி நண்பர்களே.